இந்த பொண்ணு பிடி பீரியட்ல ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணாததால பிடி சார் கிரவுண்ட வேகமா 3 ரவுண்ட் சுத்தி வர சொல்ல அந்த பொண்ணும் ஓட ஆரம்பிக்குது. ஆனா அவளால வேகமா ஓட முடியலையா? அதுல கடுப்பான பிடி சார் இன்னும் கண்ணா பின்னான்னு திட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆயிடுது, வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்துல சுத்தமா முடியாம வந்து உட்கார்ந்துடுறா. செக் பண்ண ஆங்ஸைட்டி அட்டாக்னு தெரிய வருது. இவ்வளவு சின்ன வயசுல எப்படி அதெல்லாம் வருதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அவளோட ஃபேமிலி தாங்க முக்கியமான காரணம். இந்த பாப்பாவோட அப்பாவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் சுத்தமா ஆகாது. அவரு ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்க சொல்றாரு. ஆனா இவரு அதெல்லாம் பாத்துக்காம சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரும் அவரோட ஒய்ஃபும் இந்த வீட்டை விட்டு தனியா போய் ஃப்ரீயா இருக்கணுங்கிற மைண்ட் செட்லயே இருக்காங்க. ப்ரமோஷன் கிடைக்கும், அதை வச்சு லோன் போட்டு வீடு வாங்கிடலாம்னு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில இவருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, வேற ஒருத்தருக்கு போயிடுது. அதோட அந்த வீட்டு பொண்ணு அவ புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கா. இப்படி குடும்பத்துல எல்லாருமே ஏதோ ஒரு டென்ஷன்லயும் டிப்ரெஷன்லயும் இருக்கிறதால ஒருத்தர் மாத்தி மாத்தி ஏதோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கோவத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கதவை சாத்திக்க அதுல அந்த குட்டி பொண்ணை எல்லாரும் மறந்துடுறாங்க. அதனால சாப்பிட கூட எதுவும் இல்லாம ஜாம சாப்பிட்டு தூங்கிக்கிறா. இப்படி இந்த குடும்பத்தால தான் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஸ்கூல்ல மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு வச்சு அவங்கள கவுன்சிலிங் போக சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் பார்த்தா நாங்க என்ன பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதான்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம்னு சொன்னவங்க ஃபீஸை தாண்டி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவங்க வாய அடைச்சிடுறாங்க. என்னதான் காசை கொடுத்து ஸ்கூல் பிரச்சனையை முடிச்சாலும் குடும்பத்துக்குள்ள இவங்களோட சண்டை என்னைக்கும் ஓய மாட்டேது. அப்போ ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு பையன் இவளை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்க இவளுக்கு வீட்டுல இருக்கிற டென்ஷன் அப்புறம் இந்த டென்ஷன் சேர்த்து மொத்தமா மண்டை கேறிடுது. டக்குன்னு காம்பஸ் எடுத்து ஒரே ஏத்திடுறா. அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை எப்படியே விட முடியாதுன்னு பொண்ணோட சேஃப்டிக்காக ஸ்கூல்ல இருக்கிறவங்களே இவங்க எல்லாரையும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க.